வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படிங்கறத பார்க்கலாமா? மீன ராசி பொறுத்த வரைக்கும் கடைசி 2.5 வருஷமா மீன ராசி பொறுத்த வரைக்கும் கடைசி 2.5 வருஷமா ஏழரை சனி ஆரம்பிச்சு உங்களுக்கு அதுல விரயச்சனியா போயிட்டே இருந்திருக்கும். எதை எடுத்தாலுமே விரயம். ஏன்னா உங்களோட ராசிலிருந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு எதை எடுத்தாலுமே விரயம், வீண் விரயம், தண்ட செலவுகளில சுப விரயங்கள், ஏதோ ஒரு விரயத்தையே தான் கொடுத்துட்டே இருந்திருப்பார் சனி பகவான். உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கையில காசு இருந்தாலுமே அது ஏதோ ஒரு ரூபத்துல கரைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கையில காசு இருந்துகிட்டே இருந்திருக்கும், ஏதோ ஒரு ரூபத்துல கரைஞ்சிக்கிட்டே வந்துட்டே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வரவு 8 செலவு 10 இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. இப்போ இந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் உங்க ஜென்ம ராசிக்கே பயிற்சி ஆகிறாரு. இப்போ இந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்க ஜென்ம ராசிக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ ஜென்ம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 2025 இருந்து ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறதா உண்மை. இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவா சொல்றேன். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணனா இந்த 2025 ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். அதை மட்டும் கிளியரா பண்ணிட்டாவே போதும். ஏன்னா உண்மையிலேயே ஏழரை சனி காலகட்டத்துல எது ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம் பார்த்துட்டோம்னா ஜென்ம சனி காலகட்டம் தான். ஏன்னா நீங்க உங்களோட மனம் அப்படிங்கிறது உங்களோட ராசி அப்படிங்கறதாச்சு. அப்ப மீன ராசிங்கிறது உங்களோட மைண்ட், உங்களோட மனம் அப்படிங்கிறது கிளியராவே இருக்காது. தெளிவற்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கும், தெளிவற்ற ஒரு முடிவுகள் எடுப்பீங்க, குழப்பமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருப்பீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல போய் நல்லா மாட்டிக்குவீங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில், அதாவது மார்ச் 2025க்கு அப்புறம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இதை தான் நீங்க பண்ண போறீங்க. அதனால ஒரு முடிவே உங்களால எடுக்க முடியாது. அதாவது இந்த காலகட்டத்தில், இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போய் மாட்டிக்குவீங்க. சோ அப்ப உங்க ஜென்ம சனி அப்படிங்கிற ஜென்ம ராசிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு தடையை கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க கரெக்டா ஒரு விஷயத்துல ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா அதுல ஒரு தடையை கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. 2025ல உங்களுக்கு உங்களோட நம்பிக்கையே ஒரு நபர்கள் இருப்பாங்கல்ல, உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அந்த நம்பிக்கையான நபர்களை கூடயே வச்சுக்கோங்க. நான் ஏன் கூடயே வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா 2025 முழுக்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டா போகுமான்னா 100% போகாது. அந்த கடினமான ஒரு காலகட்டத்தில் உங்களோட நண்பர்களாகட்டும், உங்களோட வாழ்க்கை துணையாகட்டும், உங்களோட பெற்றோர்களாகட்டும், உங்களோட கூட பிறந்தவங்களாகட்டும், அவங்களோட ஆலோசனையை கேட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே பல தடைகள் வரும் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த தடையை மீறினா நீங்க அதை சாதனையை அடைவீங்க அப்படிங்கறத உண்மை. ஆனா அந்த தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி ஆயிக்கோங்க. அப்ப பல தடைகள் வரும். அதிகமா ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, ஓவரா ஆலோசனை பண்ணக்கூடாது, ஓவரா ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, வீண் வாக்குவாதம் கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரதான் போகுது. சோ அப்ப இதெல்லாமே இருக்குது அப்படின்னா இதுல இருந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறது நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் வருது அப்படின்னா அப்ப இதுல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கறதா உண்மை. அடுத்து உங்களோட சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட பார்க்கறது ரொம்ப நல்லது. எடுத்தோம் கவுத்தான் அந்த வரனை செலக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, நிதானமா பொறுமையா கரெக்டா நம்ம ஆலோசனை பண்ணி நம்மளுக்கு அது கரெக்டான வரனா இல்லை அப்படின்னு கரெக்டா தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே தெரியும். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு கடினமான அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது லைஃப் டைம் கமிட்மெண்ட். அதை நம்ம இன்னைக்கு ஒண்ணு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இல்ல. அதனால இந்த காலகட்டத்துல எல்லாருமே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க. சோ அப்போ கரெக்டான வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஒரு காலகட்டம் எல்லாம் அவசரம் எல்லாம் படவே வேண்டாம். இந்த காலகட்டத்துக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசரமே இல்லை. கொஞ்சம் நிதானமா பொறுமையா உங்களுக்கு ஏற்ற வரனா இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிதானமா பொறுமையா அதுக்கப்புறம் வரனை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் பண்றது, மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப நல்லது. பட் இந்த திருமணத்துல அவசரப்பட வேண்டாம். இந்த ஜென்ம சனியில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன். அதே மாதிரி குடும்ப விஷயத்துல இருந்தாலுமே குடும்பத்துல நிறைய பல சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்த பேசுவீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு விஷயத்த பேசுவாங்க, அது முரண்பாடான கருத்துக்களா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துலாம் நீங்க அமைதி காக்கவும் அப்படின்னு தான் சொல்றேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை கிட்ட வீண் வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அது செட் ஆகாத மாதிரியே இருக்கும். நீங்க ஒண்ணு பேசுவீங்க,
அவங்க ஒன்று பேசுவாங்க, அந்த ஆர்குமெண்ட் தான் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல நீங்க இல்லாம நீங்க அமைதியா கடந்து வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அதுல ஒரு சோதனை வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேலையாகட்டும் தொழிலாகட்டும் பெரிய ரிஸ்க், பெரிய முயற்சி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், பிசினஸ் அதிகமா கடன் வாங்கணும்னா இந்த டைம் ஃப்ரேம் வாங்காதீங்க. நின்று நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. அப்படி உங்களால யோசிக்க முடியல அப்படின்னா நீங்க நம்புவீங்களா சில நபர்களை, அவங்க கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்தோ கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம். அந்த அவசரப்பட வேண்டாம். அந்த பதட்டத்துல இருக்கிறப்போ ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். இதே தான் நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாவே போதும். அப்ப இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுல இருந்து எப்படி வெளியில வரது அப்படிங்கறத திங்க் பண்ணாம நீங்க இந்த பலன்களை கேட்டுட்டு மட்டும் போயிட்டீங்கன்னா நோ யூஸ். அதை உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் சூப்பரான பிளேஸ்மெண்ட் இருக்கிறார். ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி செய்கிறார். அவர் தான் உங்களோட ராசி அதிபதி அப்படின்னே சொல்லலாம். அப்போ அவர் கேந்திரத்துக்கு பயிற்சி செய்கிறார் 4ஆம் இடத்துக்கு. இது அற்புதமான ஒரு காலகட்டம். மே மாதத்துல குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கிரகம் உங்களை ஒரு சோதனைக்குள்ள உட்படுத்தினாலுமே குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி உங்களை காப்பாத்தி விட்டுருவார் அப்படிங்கறதா உண்மை. அதனால 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, வண்டி வாகனம், வீடு, சொத்து பத்து, மனை, இது மாதிரி ஏதோ ஒரு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அமையும். ஆனா சில பல தடைகள் வரும் அப்படிங்கறதா உண்மை. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஓவரா இந்த டைம் ஃப்ரேம்ல கடன் வாங்க வேண்டாம். யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். உங்களுக்கு குரு பகவான் உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு இதெல்லாமே கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து அவமானங்கள், ஒரு கெட்ட பெயர் எல்லாம் உங்களுக்கு முடிய போகுது அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனாலுமே கொஞ்சம் கூடுதலா நம்மளுக்கு எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களா ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆயிக்காதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை போகுதுன்னா அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போய் இன்வால்வ் ஆயிட்டா அது ஏன்னா மீன ராசிங்கிறது டியூயல் கேரக்டர் சிம்பலைஸ் பண்ணும். உங்களோட ராசியோட சிம்பலே டியூயல் கேரக்டர், 2 மீன் இருக்கும். சோ அப்படி இருக்கிறதுனால ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆயிக்காதீங்க வேற எந்த ஒரு விஷயத்துல. நீங்க அதே மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க, வேற எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஏன்னா அது கரெக்டா முடியாது. அதனால உங்களுக்கு ஒரு சங்கடங்கள், சில பல சங்கடங்கள் எல்லாம், மன சஞ்சலங்கள் எல்லாம் வரும். அதனால எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நீங்க உங்க லெவல்ல உங்க லைன்ல அப்படியே போய்கிட்டே இருங்க. குருவோட பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்ல வேலையில எந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அதையும் மீறி குரு பகவான் உங்களை காப்பாத்தி விட்டுருவாரு. உங்களுக்கு அதுக்கான திறமை இருக்கு, உங்களுக்கு அதுக்கான நேரம் வரும். பட் ஆனா இனிஷியலா நிறைய தடைகள், உங்களுக்கான போராட்டங்கள் கண்டிப்பா வேலை தொழில இருக்கும். கூடுதலா கவனமோட எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது ரொம்ப நல்லது. ஒரு ஏற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லிட்டேன். அடுத்து குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் ஓரளவு கரெக்டா நீங்க பிக்ஸ் பண்ணி கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதே மாதிரி ஃபாரின் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஓகே ஃபைன் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த ஒரு உங்களோட சுய ஜாதகத்துல அந்த தசா புத்தி உங்களுக்கு ஃபாரின் அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரை பண்ணலாம். ஆனா சில பல தடைகள் வரும். நீங்க போற கண்ட்ரி உங்களுக்கு அது பிளெக்சிபிளா இருக்க, எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்பாம நீங்க டபுள் வெரிஃபை பண்ணணும். எந்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தாலுமே அது நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா 2க்கு 3 டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த கடன் இதெல்லாமே ஓரளவுக்கு நிவர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மறைமுக எதிரிகள் இதெல்லாமே நிவர்த்தியாகும். நீங்க ஆன்மீகத்துல ஓரளவுக்கான நாட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே உங்களோட ராசி குருவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா உடல்நிலையில கூடுதலா கவனம் வேண்டும். ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களா இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3வது சுற்றுலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா கூடுதலா மனமும் கரெக்டா இருக்காது. மனமும் தெளிவற்ற மனத்தில் இருப்பீங்க, தெளிவற்ற மனப்பான்மையில் இருப்பீங்க, தெளிவற்ற கன்ஃபியூஷன்ஸான குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. அதே மாதிரி உடல்நிலையில கூடுதலா ஒரு கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு சுற்றா இருந்தாலுமே, முதல் சுற்றா இருந்தாலும் சரி, 2ஆம் சுற்றா இருந்தாலும் சரி, 3ஆம் சுற்றா இருந்தாலும் சரி, இந்த ஜென்ம சனி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட எந்த ஒரு சுற்றா இருந்தாலும் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைக்கலாம் எனக்கு பொங்கு சனி எல்லாம் வளர்ச்சி கொடுக்க அப்படின்னா அதுல ஒரு பாடத்தை கொடுக்கும். அப்ப அது ஒரு சோதனையா தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அதனால கொஞ்சம் எல்லாத்திலுமே கூடுதலா கவனத்தோடு இருக்கணும். எந்த ஒரு சுற்றா இருந்தாலுமே உங்களுக்கு அதுல ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கறத பார்க்கணும். அப்போ உங்களுக்கு இந்த 2025ல மீனராசி சார்ந்தவங்களுக்கு கூட யாராச்சும் வச்சுக்கோங்க, ஒரு வெல்விஷர். அவங்களோட வழிகாட்டியின் படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட வேண்டாம்.
கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். டபுள் செக் பண்ணுங்க, இது நம்மளுக்கு செட் ஆகாம செட் ஆகாது. கண்மூடித்தனமா வந்து அதுக்கு வந்து டக்குன்னு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அதே மாதிரி உடல்நிலையில கூடுதலா கவனமோடு இருங்க. வேலை தொழில நிறைய வந்து உங்களுக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், ஒர்க் ப்ரெஷர்கள், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும். நீங்க ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க நபர்களா இருந்தா நீங்க எதிர்பார்க்கிற டைம்ல வராது. அப்ப நீங்க எதிர்பார்ப்புகள் வந்து வீணா போயிடுமா. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மனசுல வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். என்னடா நம்ம இவ்வளவு ட்ரை பண்றோமே நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கொஞ்சம் ஒரு அமைதியா ஒரு நிதானமா கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு ஃபேஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த மிராக்கிள்ஸ் கண்டிப்பா நடக்க போறது நீங்களே பார்ப்பீங்க. காரணம் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. அவர் தான் உங்களோட ராசி அதிபதி. ஆனாலுமே சனி பகவான் அவரோட கடமையை செய்வார். சட்டம் தன் கடமையை செய்யும் மாதிரி சனி பகவான் அவரோட கடமையை செஞ்சிருவாரு. ஸோ அதனால என்னதான் இருந்தாலுமே வந்து நீங்க உங்களோட வழிகாட்டிப்படி நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறார். ராகு எதுவும் வந்து 6-12 இருக்கிறது வந்து ஒன்றும் பெருசா வந்து நெகட்டிவ் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே. சனி பகவான் வந்து ஜென்ம சனியா இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே கொஞ்சம் கூடுதலா கவனத்தோட பல தடைகளை தாண்டினாதான் ஒரு சாதனை அடைய முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதான் நீங்க வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போயிடாதீங்க. ஒரு மெடிடேஷன், யோகா பண்ணுங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹெல்த்ல கூடுதலா கவனமோடு இருங்க. சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் வந்து எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபிட்னஸா இருங்க. இது எல்லாமே பண்ண சனி பகவானுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்ணாமே ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்துல. அப்போ ரொம்ப சோம்பேறியா இருக்காதீங்க. ஒரு 6-7 மணிக்கு மேல தூங்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஃபாலோ பண்ண வந்து அது லைஃப்ல வந்து பெரிய இம்பாக்ட் கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி கடைசியா ஒன்னே இறை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அந்த தான தர்மம் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணீங்கன்னாவே அந்த ஒரு புண்ணியம் உங்களை வந்து சேரும். அப்ப அந்த புண்ணியம் வந்து உங்களை காப்பாத்தும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் பண்ணுங்க, வேற எந்த ஒரு விஷயமே வேண்டாம். பட் கூடுதலா கவனமோடு இருக்க வேண்டிய ராசி அப்படின்னா மீன ராசி தான் சொல்றேன் 2025ஆம் ஆண்டுல. சோ கூடுதலா விழிப்புணர்வோட கவனமோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்துட்டீங்கன்னாவே ஈஸியா 2025 ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களை லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.